Hey guys, welcome back to our channel. So இந்த வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி first of all இப்போ 10th and 12th standard public exams எழுதிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் all the best from my side. Do well, okay? So இந்த வீடியோ என்ன அப்படின்னா this is for 10th standard students. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம் இங்கிலீஷ் மே 18 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மே 6க்கும் மே 18க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேப் இருக்கு. அண்ட் அது இங்கிலீஷ் மட்டும் படிக்க மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ இங்கிலீஷ் மட்டும் படிச்சா நெக்ஸ்ட் அப்கமிங் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்குலாம் வந்து நமக்கு லீவ்ஸே இல்லை. அதுவும் சயின்ஸ் எக்ஸாமுக்குலாம் லீவ் சுத்தமாக இல்லை, ஒன் டே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டடி பிளான் இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் 3 சப்ஜெக்ட்லையுமே ஈஸியாக 95 above நம்ம எடுக்க முடியும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்டே சைமல்டேனியஸாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோவும் பண்ணுங்கள். டே பை டே எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட எக்ஸ்ட்ரா படிக்க முடிஞ்சால் படிங்க, பட் இதோட கம்மியாக ப்ளீஸ் படிக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம எப்படி இந்த ஸ்டடி பிளான் அலாட் பண்ணியிருக்கோம்னா மேக்ஸுக்கு 2 hours per day, சயின்ஸுக்கு 2 hours per day, இங்கிலீஷ்க்கு 1 hour per day. ஸோ இதுதான் இந்த ஸ்டடி பிளான். ஸோ டோட்டலி நமக்கு 5 hours வரும். அண்ட் உங்களுக்கு படிக்க கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா 5 to 6 hours எக்ஸிட் ஆகும். ஸோ ஒன் டே 6 hours நீங்கள் இந்த 10 days படித்தா மட்டும் போதும். இந்த 3 சப்ஜெக்ட்லையுமே நம்ம 95 above வாங்கலாம். ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக வாங்கலாம். அண்ட் கூட எஃபர்ட்ஸ் போட்டால் மேக்ஸ் சயின்ஸ்லாம் ஈஸியாக சென்டமே வாங்கிடலாம். ஓகே, ஸோ அது எப்படி அப்படிங்கிற ஸ்டடி பிளானை தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் படிக்க இந்த ஷெடியூலில் 4 days அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ மே 14, 15, 16, 17 இந்த 4 days மட்டும் இங்கிலீஷ் மட்டும் படிக்க நமக்கு மோர் தென் எனஃப். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 7 days ஃப்ரம் டுடே இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு தான் நான் இப்போ கூட சொல்ல போகிறேன். ஸோ 7th மே பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் 2 பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெகார்டிங் மேக்ஸ் நான் உங்களுக்கு எப்படி இதை செப்பரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 7 குரூப்ஸாக செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குரூப் 1 வந்து 1 words, குரூப் 2ல் வந்து நமக்கு கிராஃப் ஜாமெட்ரி, குரூப் 3ல் வந்து சாப்டர் 1 சாப்டர் 8, குரூப் 4ல் வந்து சாப்டர் 3, குரூப் 5ல் வந்து சாப்டர் 2,5 2 and 5, அண்ட் குரூப் 6ல் வந்து சாப்டர் 4ல் தியரம் மட்டும், அண்ட் குரூப் 7ல் வந்து சாப்டர் 6 and 7 தட் இஸ் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன். ஸோ இப்போ இது எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் 1 அண்ட் குரூப் 2வை எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த குரூப்ஸ்லேருந்து ஒரு குரூப்லேருந்து ஒரு சாப்டரை இந்த 7 daysல ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 மே இன்னைக்கு சாப்டர் 2 hours சாப்டர் 2 ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சயின்ஸில் இது என்ன லாங் ஆன்சர் அப்படின்னா நான் அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ நான் டோட்டலி உங்களுக்கு 25 லாங் ஆன்சர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஐ மீன் போத் நம்ம ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் எக்ஸாம்ஸ் வச்சாங்க, கவர்மெண்ட் வந்து எக்ஸாம் வச்சாங்க. ஸோ அந்த RT1 RT2 ரிவிஷன் பேப்பர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் மற்ற இது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு 25 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 25 லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் எடுத்து அதில் இருந்தே நம்ம வந்து பார்ட் C and D வந்து ஒரு 80% அட்டன் பண்ணிடலாம் அந்த 25 கொஸ்டின்ஸை படித்தாலே. ஸோ இன்னைக்கு மே 7 அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 லாங் ஆன்சர் கொஸ்டினாச்சும் படிக்கணும். இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 hours தான் ஆகும். இன்கேஸ் நீங்கள் படிக்கல அப்படின்னா 2 to 3 hours ஆகும். ஓகே, அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கோங்க. பட் ஆல்ரெடி படிச்சிங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும், 2 hours எனஃப். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஜஸ்ட் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் படிக்காமல் விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ இப்போ நம்ம சயின்ஸ் மேக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா உங்கள் மைண்டில் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் வருது படிக்கலேங்கிற ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால இங்கிலீஷோட டச்சும் நான் உங்களோட டைம் டேபிளில் கொடுத்துருக்கேன். இது லிட்ரலி நல்லா ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா 1/2 hour தான் ஆகும். பட் புதுசாக படிக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 1 hour தான் எடுக்கும். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்ஸ்னால் சிங்குலர் ப்ளூரலும் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸும் பாருங்கள். இது எப்படி பார்க்கணும், எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் புக்கில் ஒவ்வொரு டாப்பிக்கும் பர்டிகுலர் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா அது நம்மளால சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அவங்க ஓனாக கூட கேட்கலாம். பட் அந்த பேசிக் ரூல்ஸ் அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன புக் உங்கள் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எடுத்து அதோட டாபிக் இப்போ சிங்குலர் ப்ளூரல்னா சிங்குலர் ப்ளூரல் புக் பேக் கொஸ்டினை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கைடு வச்சுருக்கீங்களோ அதில் வந்து அவங்க ஓனாக நிறையா லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க சிங்குலர் ப்ளூரலுக்கும் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்க்கும் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி இது உங்களுக்கு முடிக்க 1 hour ஆகும். ஸோ டோட்டலி நீங்கள் 5 to 6 hours படித்தாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 95 ஈஸியாக வாங்கலாம். இப்போ உங்களுக்கு அது எப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 8th May வந்து சேம் சாப்டர் 1, 2 பெண்டிங் இருக்கும்ல, அதை 8th May ரிவைஸ் பண்ணுங்க. தென் அனதர் லாங் ஆன்சர். ஸோ இப்போ 25 லாங் ஆன்சர் சொல்லியிருந்தேன், அதில் 10 வந்து 7th May ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 10 வந்து 8th May படிங்க. இது என்ன கொஸ்டின்ஸுங்கிறத நான் எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்கிறேன். அண்ட் இங்கிலீஷில் வந்து அப்ரிவேஷன், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், பங்க்சுவேஷன்ஸ் இது மூணுமே புக்கில் இருக்குது. பங்க்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் கொடுத்து பங்க்சுவேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரியை ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது நமக்கு 2 இடத்துல வருது. ஒன்று பங்க்சுவேஷனில் வருது, அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன்லேயும் நமக்கு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் தான் கொடுக்குறாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரியை ரீட் பண்ணாதான் நமக்கு இது ரெண்டுமே ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ சப்ளிமெண்ட்ரி என்னென்ன சப்ளிமெண்ட்ரிஸ் வந்து உங்கள் ரெடியூஸ்டு சிலபஸில் இருக்கோ அதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 9th May வந்து சாப்டர் 3. சாப்டர் 3 வந்து மேக்ஸ் அல்ஜிப்ரா வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்ஜிப்ரா சாப்டர் பார்த்தாலே நம்மளால 40% கிட்ட ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால சாப்டர் 3, நெக்ஸ்ட் சாப்டர் 2 முடிச்சு சாப்டர் 3. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு லாங் ஆன்சர் இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம சயின்ஸில் வந்து 20 questions 2 days படிச்சிட்டோம். இன்னும் 5 questions தான் இருக்குது. ஸோ அந்த 5 questions படிச்சுட்டு கெமிஸ்ட்ரிக்கு போயிருங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் மொத்தம் நமக்கு 7th lesson, 8th lesson, அப்புறம் 9th lesson, 10th lesson, 11th lesson இருக்குது. ஸோ டோட்டலி நமக்கு கெமிஸ்ட்ரியில் 5 lessons தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி வந்து கம்பேர் பண்ணுறப்போ கெமிஸ்ட்ரி வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால கெமிஸ்ட்ரிக்கு நான் 1.5 days அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாங் ஆன்சர் 5 questions, ஸோ இதுவே நமக்கு கெமிஸ்ட்ரியில் மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த லாங் ஆன்சர் 5 questions ப்ளஸ் கெமிஸ்ட்ரி வந்து May 9 படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்பாட் த எரர்ஸ், லெட்டர் ரைட்டிங். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இங்கிலீஷில் என்னென்ன டாபிக்ஸ் எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குது, அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஸோ அது அந்த எந்தெந்த பேஜில் இருக்குது, அதை எப்படிலாம் படிக்கணுங்கிற ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் நோட், இந்த ஸ்டடி பிளானை வந்து ஜஸ்ட் நோட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. என்னோட அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு கரெக்டாக நாலேஜ் கிடைக்கிற மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன். தென் 10th May வந்து சாப்டர் 3 அகெயின் கெமிஸ்ட்ரியில் ரிமைனிங் பார்ட்ஸு. இங்கே வந்து என்னென்னா மெமரி போயம்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும். அப்படி படிக்கலைனாலும் நோ ப்ராப்ளம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுனாலும் 1 day more than enough. ஐ கெஸ் உங்களுக்கு 3 or 4 மெமரி போயம்ஸ் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஆர் பாசிவ் வாய்ஸ். ஸோ இது மெமரி போயம் படிச்சுட்டு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதுதான் நமக்கு 2 mark கிராமரில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? தென் 11th May வந்து இப்போ சாப்டர் 3 முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நான் குரூப் 7ல் வந்து சாப்டர் 6 அண்ட் சாப்டர் 7 வச்சுருக்கேன். இது ஏன் வச்சுருக்கேன்னா அந்த 8 சாப்டர்ஸில் மோஸ்ட்லி நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறது வந்து ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது நமக்கு வந்து டிவிஷன்ஸ் ஆன்சர் கொண்டு வர மெத்தட்ஸ் வந்து ரொம்ப கேல்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு நமக்கு அந்த கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த சாப்டர் 6 and 7ல் உங்களுக்கு எது ஈஸி, எது முன்னாடியே ரொம்ப இப்போ சாப்டர் 7 போனீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டடி ஆல் த ஃபார்முலாஸ். நம்ம வந்து எல்லா ஃபார்முலாஸும் படிக்கணும். இப்போ சாப்டர் 6 அப்படின்னா நமக்கு சைன் தீட்டா, சைன் 60 degreeனா என்ன, சைன் 30 degreeனா என்ன, அந்த மாதிரி வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ தட் இஸ் அப் டு யூ. உங்கள் விஷ்க்கு என்ன ஈஸியோ அதை 11th May ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம மேத்ஸ் எக்ஸாம் 4 days நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச சாப்டர்ஸை பார்க்கவே டைம் சரியாக இருக்கும். நமக்கு தெரியாத சாப்டரை பார்க்குறதுக்கு டைம் இருக்காது அவ்வளவா. ஸோ அதனால இப்போ கிடச்சிருக்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த 2 சாப்டர்ஸும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து நான் ஃபிசிக்ஸ்க்கு வந்து இங்கே 1 day தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபிசிக்ஸில் டோட்டலி 6 chapters இருக்குது. ஸோ 6 chaptersல இந்த 11th Mayல உங்களால் எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு பின்னாடி ஷெடியூல் வருது. 13th Mayவும் ஃபிசிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு உங்களால் எவ்வளோ முடிக்க முடியுமோ 11th May முடிச்சிருங்க. தென் இதில் டென்ஸு, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், ரோட் மேப். ஸோ நம்ம இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், ரோட் மேப்லாம் பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்னன்னா, நம்ம வந்து புக்கில் இருக்கிற கொஸ்டினை வந்து ரிவைஸ் பண்ணுறது கிடையாது. மற்ற கைடில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறது கிடையாது, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஜஸ்ட் நம்மளாம் கொஸ்டின் பேப்பர் ஆன் தி ஸ்பாட் பார்த்து எல்லாமே ஓனாகவே எழுதிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து லைக் 5 marksக்கு வந்து 4, 3.5 அப்படி தான் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம அதே வீடியோ இங்கிலீஷ் வீடியோவில் நான் போடுறேன்.
ஸோ இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ரோட் மேப்க்கும் சரி பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கும் சரி ஜஸ்ட் சினோனிம் ஆன்டனிம்ஸ் போயம் ப்ரோஸ் பேரா கொஸ்டின்ஸ் இதை மட்டும் படிக்கிறதா இல்லாமல் இதுவும் புக்கில் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் புக்கில் இருக்கிற கொஸ்டினை வந்து பார்த்து வச்சுக்கோங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு. தென் 12th மேலே ஃபிஃப்த் சாப்டரும் இம்பார்ட்டன்ட். எப்படி தேர்ட் சாப்டரில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஃபிஃப்த் சாப்டர்லையும் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி கூட தான். ஸோ அதனால ஃபிஃப்த் சாப்டர் பார்த்துக்கோங்க. தென் கம் டு பயாலஜி. ஸோ எனக்கு தெரிஞ்சு பயாலஜி தான் சயின்ஸில் நிறைய பேர் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ பயாலஜிக்கு 2 days கொடுங்க. ஸோ கிடைக்கிற டைமில் பயாலஜி நல்லா படிச்சுக்கோங்க. நவ் கம் டு ப்ரோஸ் 2 marks. அதுக்கப்புறம் இந்த டே வந்து சப்ளிமெண்ட்ரி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆல்ரெடி நம்ம பங்க்சுவேஷன் படிக்கிறப்போ ஒரு 1 or 2 லெசன் ரீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரிமைனிங் லெசன்ஸை இந்த டேல சப்ளிமெண்ட்ரி ரீட் பண்ணியிருக்கேன். தென் 13th May வந்து 5th சாப்டர் இல்லைனா 8th சாப்டர். ஓகே சப்போஸ் 5th உங்களுக்கு பெண்டிங் இருந்துச்சுன்னா 5th சாப்டர் இல்லைனா 8th சாப்டர் ப்ராபபிலிட்டி ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேக் ஷோர் உங்களுக்கு வந்து தியரம்ஸ் 4th சாப்டர் தியரம் இருக்குல்ல பிபிடி ஏபிடி அந்த தியரம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிலனா இந்த 13th May வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே அண்ட் நான் மேக்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் எப்படி ஒரு 40 marks எடுக்க என்ன செய்யணும் 60 marks எடுக்க என்ன செய்யணும் 80 marks வேணும்னா என்ன செய்யணும் சென்டம் வேணும்னா என்ன செய்யணும் என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும்னு ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ இப்போதைக்கு இந்த 10 days நான் சொன்ன ஸ்டடி பிளானை வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்க. ட்ரஸ்ட் மீ ஈஸியாக நம்ம இதை ஃபாலோ பண்ணாலே 90 and above ஈஸியாக வாங்கலாம். நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க இவ்வளோ நாள் படிக்கல அப்படின்னா கூட இந்த 10 days நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா ஈஸியாக 90 marks வாங்கலாம். ஓகே ஆல்ரெடி படித்தவங்களால மட்டும் தான் இது கம்ப்ளீட் பண்ண முடியும்னு இல்லை. இப்போ தான் படிக்கிறேனா அப்படின்னாலும் உங்களாலையும் இது ஈஸியாக 90 மேலே நான் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் வாங்க முடியும். ஸோ இந்த ஃபிசிக்ஸ் ஆர் பயாலஜி ரிமைனிங் பார்ட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் 13 May கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே வந்து பேராகிராஃப் கொஸ்டின் 5 mark கொஸ்டின்ஸ் இருக்கும்ல ப்ரோஸ் போயம் 5 mark கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் போயமோட அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. நான் ஸோ 13th May நம்ம மேக்ஸ் சயின்ஸ் பார்ட்டை வந்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் அப்போ ரிமைனிங் இதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 14 வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் என்னென்ன பெண்டிங் வந்திருக்கோ அதை எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. தென் 15th May வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக புக்கவே கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 16th May மாடல் எக்ஸாம் ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் இப்போ இவ்வளோ நாள் நடந்தவங்க எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டீங்க மேபி ஆர் ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த 3 hours கொடுத்துருக்காங்க. என்ன 3 hours கொடுத்தாலும் அது உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிருக்காது. சில பேர் சீக்கிரம் முடிச்சிருவாங்க பட் சில பேருக்கு வந்து ஃபீல் ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்காக உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல இங்கிலீஷில். ஸோ அதுக்காக ரேண்டமாக கொஷின் பேப்பர் என்னென்னா பார்க்காதீங்க. ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு உங்கள் ஃபோன்லேயே எதுலேயும் வந்து நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறையா சைட்ஸில். ஸோ அந்த 16th May அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆன் த ஸ்பாட் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் மாதிரியே கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஸ்டார்ட் ரைட்டிங். ஓகே டைமர் வச்சுக்கோங்க. 3 hours எக்ஸாமை வந்து எழுதி நீங்களே அதை வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஸோ இப்போ வந்து இது பண்ணுறனால உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கிடச்சிரும் நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னு. நான் ஏன் மாடல் எக்ஸாம் வந்து லாஸ்ட் டே வைக்கல அப்படின்னா சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஏரியாஸில் நம்ம வீக்கு இன்னும் படிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்க ஒரு டே தேவைப்படும். ஸோ அதனால நான் 17th May வந்து ரிவிஷன் வச்சுருக்கேன். ஸோ 16th May 3 hours தான் 24 hours 3 hours தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ ரிமைனிங் டைம் நிறையா இருக்குது. ஸோ அந்த டைமும் 17th May கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இந்த பிளானை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாடல் எக்ஸாம் எல்லாம் எழுதி டெஃபினெட்லி யூ கேன் கெட் 90 above. ஸோ 90 above நம்ம இந்த பிளான் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வாங்கலாம். ஈவன் இப்போ தான் எனக்கு நான் இங்கிலீஷில் ரொம்ப வீக் நான் இப்போ தான் படிக்கவே போகிறேன் அப்படின்னாலும் இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு 6 hours இந்த டெய்லியும் படிச்சிங்கனாலே 3 subjectல 95 and above ஈஸியாக நம்மளால் வாங்க முடியும். ஸோ நான் வந்து சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து இப்போ டூரேஷன் நம்ம ரொம்ப எக்ஸிட் ஆகிறனால நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ அதாவது இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் உங்களுக்கு வந்து சயின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 25 questions என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் ஸோ நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் லைக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் மேக்ஸ் இங்கிலீஷ் சயின்ஸ் சோஷியல் இது எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த எப்படி படிக்கணுங்கிற அனாலிசிஸ்லாம் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஸோ வீல் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ வித் another interesting topic. Bye bye.